வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் நிகழ்வை வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. நம்ம இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த உங்க கூட பகிர்ந்துக்கணும். இன்னைக்கு வந்து சப்ஜெக்ட் இருக்காது, பட் நாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற அந்த செயல்பாடுகள், திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு தெளிவுக்கு வரணும். ஏன்னா இந்த சிந்தனை முறை கொடுத்த காரணத்தினால நீங்க வந்து இப்ப முழு கவனம் உங்களுக்கு அந்த சிந்தனை முறையில நிறைய போயிருக்கும். அது கூடவே பாடல், அசைன்மெண்ட் இந்த மாதிரி எல்லாம் விஷயம் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு சிலருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கலாம். சரிதானுங்களா? டிஸ்டர்பன்ஸுங்கிறது இல்லை, பட் இருந்தாலும் உங்க ஒரு சிலருக்கு சிரமமா இருக்கலாம். ஏன்னா செய்யாத புதிய ஒரு செயலை நம்ம செய்யும் போது அது எப்பவுமே கொஞ்சம் முயற்சி அதிகமா நம்ம போடுவோம். அதாவது நீங்க இப்போ எந்த வேலை செஞ்சாலும் அப்படித்தான். சமையல் முதல் நாள் நம்ம போய் சமைக்கிறப்ப இன்னைக்கு நீங்க செய்யற ஸ்பீடுல செஞ்சிருக்க முடியாது. இன்னைக்கு நீங்க 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துல அத்தனை விஷயத்தையும் சமையல் கட்டு செஞ்சுட்டு வெளியே வந்துருக்கீங்க. பட் பழகுறப்போ அது 3 மணி நேரம் ஆயிருக்கலாம், இல்லாட்டி 4 மணி நேரம் ஆயிருக்கலாம். அப்போ புரிதல் வந்து நமக்கு எப்படி இருக்கணும்னா, எதையுமே தொடங்கும் போது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். பட் சிரமமா இருக்குதுன்னு விட்டுட்டோம்னா அது நம்ம லைஃபுக்கு பழக்கத்துக்கு வராது. அது சைக்கிள் ஓட்டுறதுல இருந்து எதை கத்துக்கிறதா இருந்தாலும் அப்படித்தான். அதுக்கப்புறம் 2 கையை விட்டுட்டு ஓட்டணும்னா கொஞ்ச நாள் அதுல தொடர் முயற்சி வந்து நம்ம கன்சிஸ்டன்டா அந்த முயற்சி பிராக்டிஸ் வந்து இருந்துட்டே இருக்கணும். அது மாதிரிதான் நீங்க இப்ப செய்யக்கூடிய எல்லா விஷயங்கள்லயுமே வந்து அதை ஃபாலோ பண்ணணும். குறிப்பாக இந்த சிந்தனை முறை வந்து இந்த பேட்ச்ல இருக்கிறவங்க ரொம்ப எல்லாருமே ரொம்ப நல்லா கொடுத்துதான் வந்து நான் வந்து கேள்விப்பட்டேன். அதனால உங்களுக்கு பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா வருது. அதை ஈஸியா டெவலப் பண்ணிக்கலாம். பேச்சு தான் இருக்கிறதுலே கொஞ்சம் சிரமப்படுற ஒரு விஷயம். பட் உங்களதுல ஒரு 70% மேல எல்லாருமே நல்லா பேசுனீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையாலுமே ஒரு ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு நல்ல செய்தி. சரி, அதே போல இப்ப நம்ம பாடல் வந்து நீங்க மனப்பாடம் பண்ணணும். நாங்கெல்லாம் ஸ்கூல் போய் ரொம்ப வருஷம் ஆச்சுங்கய்யா, எல்லாம் படிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு, எழுதி எத்தனை வருஷம் ஆச்சு. ஓகே, எதுக்காக நம்ம இது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த கவிக்கு வந்து ஒரு பெரிய சக்தி இருக்கு. நான் அதை பற்றி உங்களுக்கு முன்னாடி பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். எதற்காக நம்ம கவிகள் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு. இந்த கவிதை அப்படிங்கிறது ஒரு ஆசிரியருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரே ஒரு கவிதை வச்சு நீங்க 1 மணி நேரம் வகுப்பை நடத்தலாம், ஒரு நாள் வகுப்பை நடத்தலாம். அந்த அளவுக்கு கவிதைகளுக்குள்ள பல விஷயங்கள், நுட்பங்கள் வந்து எளிமையாக புகுத்தப்பட்டிருக்கு. நிறைய ஆசிரியர்கள் பேசும்போது கவிதைகளை சொல்லி பேசுறத நீங்க பார்க்கலாம். அப்ப இது வந்து பேசுறதுக்கான ஒரு மிக ஒரு எளிய நுட்பத்துல வந்து கவிதை. 2வது, மகரிஷி வந்து உரைநடையில சொன்ன விஷயங்களை விட கவிகள்ல வந்து ஊறுப்பட்ட விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 கவிகள் அவங்க எழுதியிருக்காங்க. அப்போ அத்தனை ஞானத்தையும் நீங்க பெறணும்னா அந்த கவிகள்ல தான் நீங்க போய் மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்த அந்த முழு ஞானத்தையும் பெற முடியும். அதனாலதான் கவிதை மேல உங்களுக்கு ஒரு ஈடுபாடு வரணும். அப்புறம் ஒரு ஆசிரியர்னு வர்றப்ப என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குறைஞ்ச ஒரு 100 கவிதையாவது தெரியணும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த அளவுக்கு இருந்தாதான் அந்த சப்ஜெக்ட்ல வந்து நம்ம ஒரு வெல்வெர்ஸ்டா இருப்போம். அந்த விதத்துல உங்களுக்கு 100 கூட கொடுக்கல, மொத்தமே ஒரு 33 கவிகள் மட்டும்தான் கொடுத்துருக்குறோம். ஒரு கவிக்கு 8 வரி அப்படின்னு நீங்க
ஆவரேஜா வச்சாலும் ஒரு 250 வரிகள் தான் இந்த ஒரு 6 மாதத்துக்கே நம்ம வந்து மனனம் செய்யற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு லைன் அவ்வளவுதான், அது வச்சுக்கோங்களேன். ஒரு திருக்குறள் அளவு கூட இல்லை, அதுல பாதிதான். அப்போ இதுக்கு உங்களுக்கு சிரமம் இருக்கும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிருக்கோம்னா, இப்ப அந்த ஒவ்வொரு மாதத்தினுடைய பாடலையும் கூட ஒரு நல்ல பாட்டு பாடக்கூடிய நம்முடைய ஆசிரியர் இருக்கிறாங்க. அவங்க மூலமா அதை கொஞ்சம் பாடி உங்களுக்கு அனுப்பிச்சுடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை உங்களுக்கு வந்து அனுப்பிச்சிடுவாங்க. சரிங்களா? இன்னைக்கு நான் சொல்ற விஷயம் வந்து இவ்வளவு நாள் நம்ம சொன்ன இந்த டீட்டெயிலுக்கும் இன்னைக்கு நாம பேசுற டீட்டெயிலுக்கும் வந்து நல்ல டிஃபரன்ஸ் இருக்கும். இவ்வளவு நாள் வந்து நம்ம முன்னாடி இதெல்லாம் சொல்லி இருக்கிறோம். பட் நீங்க புதுசா இருக்கிறீங்க, உங்களுக்கு கண்காணிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும், நீங்க செய்யறதுக்கு கொஞ்சம் பிக்கப் ஆகி வரணுங்கிறதுனால கொஞ்சம் லிபரேஷனா வந்து விட்டுருப்போம். இனி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா அதை நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா எதுவும் பண்ண போறது இல்லை. சொன்ன விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணி செய்யணும், அவ்வளவுதான். சரிங்களா? அதுல இவ்வளவு நாள் வந்து ஒரு சிலர் 3 பாடல் எழுதியிருக்காங்க, ஒரு சிலர் 4, 5 பாடல் கூட எழுதியிருக்காங்க. ஏன்னா நம்ம சொன்ன டைம்ல இருந்து இப்ப ஒரு 5 பாட்டு நம்ம எல்லாருமே மனப்பாடம் பண்ணி எழுதி இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம டைம் ஆயிடுச்சு. பட் நம்ம இந்த ஏப்ரல் மாதத்துல நான் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு வந்து கொடுத்துட்றேன். ஏப்ரல் மாதம் எண்டுக்குள்ள, இன்னைக்கு தேதி 27, நாளைக்கு 28, திங்கள் செவ்வாய் 30ஆம் தேதி வரைக்கும் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த 30ஆம் தேதிக்குள்ள நாம அதிகபட்சம் அதிகபட்சம் இல்லை, குறைந்தபட்சம் ஒரே ஒரு பாடலையாவது எழுதியிருக்கணும். அவ்வளவுதான். உங்களுக்கு நான் கேட்டுக்கிறது என்னன்னா, ஆசிரியர் பயிற்சியில் இருக்கிற நபர்கள் இந்த வர்ற 30ஆம் தேதிக்குள்ள, ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ள ஒரே ஒரு பாடலையாவது நீங்க எழுதணும். அவ்வளவுதான். அந்த பாடலையும் ஒரு எல்லாம் வல்ல தெய்வம் அதுன்னா 16 வரி இருக்குன்னா, நீங்க 16 வரி எழுதணும்னு கூட நான் எதிர்பார்க்கல. ஜஸ்ட் அந்த பாடலை நீங்க திரும்ப திரும்ப பாடி பாடி கொஞ்சம் ஒரு மனனம் பண்ணி உங்களால முடிஞ்சதை எழுதி அனுப்புங்கன்னு நான் சொல்றோம். அவ்வளவுதான். நான் சொல்றதை நீங்க ஈஸியா மனசுல உள் வாங்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருக்காது. நான் என்ன சொல்றேன்னா, ஜஸ்ட் நீங்க எழுதுறதுக்கு ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றேன். சரியா? எழுதிட்டு என்ன பண்ணணும்னா, பார்க்காம தான் எழுதணும். நீங்க ஒரு வரி எழுதினாலும் பரவாயில்ல, ஒரு வார்த்தை எழுதினாலும் பரவாயில்ல, தப்பு கிடையாது. சரிதானுங்களா? இல்ல நீங்க 2, 3 முறை திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி எழுதி எழுதி பார்த்து அதுல எது நல்லா இருக்குதோ அதை அனுப்பிச்சாலும் ஓகே. பட் பார்க்காம தான் எழுதணும். இதுல 16 வரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 16 மார்க்கு, 8 வரி எழுதுனா உங்களுக்கு 8 மார்க்கு. அப்படி வந்து அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரிங்களா? நீங்க 16 வரி எழுதினாலும் மார்க் ஃபுல்லா கொடுத்துருவோம். ஒரு பாட்டுக்கு வந்து 3 மார்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். சரிதாங்களா? இப்ப மாசத்திற்கு 12 மார்க் வந்து உங்களுக்கு பாடல்ல கிடைக்கும். இப்ப ஒரு மாசத்துக்கு நீங்க 100 மார்க் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஒவ்வொன்னா சொல்லிடுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்டா இருந்தா நீங்க கடைசியா கேட்டுக்கலாம். பாடல் வாரத்துக்கு 1, பாடல் வாரத்துக்கு 1, அந்த வாரத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமையில நீங்க எழுதி, நீங்க எந்த குரூப்ல இருக்கிறீங்களோ அந்த குரூப்ல போட்டோ எடுத்து அனுப்பிச்சிடணும். இவ்வளவுதான் பாடல் பொறுத்த வரைக்கும் உங்க வேலை. வாரத்திற்கு ஒரு பாடல் ஞாயிற்றுக்கிழமை நீங்க எழுதி அனுப்பணும். முன்னாடியே எழுதி வச்சுட்டாலும் பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை அனுப்பணும்னு பிளான் பண்ணிக்கோங்க. அந்த பாடல் என்ன பாடல்ங்கிறதையும் அந்த பாடலோட ஆடியோ பதிவு, சரிங்களா? அந்த பாடலை ஆடியோவா நீட்டா ஒருத்தவங்க பாடி அனுப்புவாங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப, வேலை செய்யறப்ப அந்த பாடலை போட்டு கேட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்க மனசுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அது பதிவாயிடும். இன்னொன்னு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு அம்மா கூட சொன்னாங்க, நஸ்ரீன் அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த பாடலுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டா நல்லா இருக்குன்னாங்க. அதையுமே நான் வந்து உங்களோட செவ்வாய்க்கிழமை வகுப்புல அதையும் கொடுத்துறேன்.
செவ்வாய்க்கிழமை வகுப்பு சப்ஜெக்ட் பேசுறதுக்கு பதிலா அந்த பாடலை ஒட்டி சப்ஜெக்ட் நான் பேசிடுறேன் உங்களுக்கு. அப்ப அது உங்களுக்கு இன்னும் எளிமையா பாடலும் தெரிஞ்சிரும், பாடலுக்கான விளக்கமும் தெரிஞ்சிரும், பாடல் பாடின ஆடியோவும் கிடைச்சிரும். அந்த கிளாஸ் அட்டன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த பாட்டு மனப்பாடம் ஆயிரும். அந்த அளவுக்கு ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். சரியா? இது வந்து பாடலுக்கான விஷயம். பட் ஞாயிற்றுக்கிழமை நீங்க அந்த ஒவ்வொரு பாடலையும் நிச்சயமா பார்க்காம எழுதணும். முடிஞ்ச வரைக்கும் எழுதி அனுப்புங்க. நீங்க ஒரு வரி எழுதி அனுப்புனாலும் உங்களுக்கு மார்க் வந்து 3 மார்க் குடுத்துருவோம் இப்போதைக்கு. அதுக்குன்னு ஒரு வரி எழுதி அனுப்பாதீங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். பயப்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு பிக்கப் ஆயிரும். இதுல மாற்று கருத்து இல்ல. பாடல் கண்டிப்பா வாரத்துக்கு 1 எழுதிதான் ஆகணும். சரிங்களா? 2வது அசைன்மென்ட் உங்களுக்கு வந்து குடுக்குறோம். மாதத்திற்கு ஒரு புத்தகம். இதுல நெறைய பேர் எனக்கு வந்து புக் இல்ல, படிக்கிறதுக்கு முடியல, டைம் இல்ல. ஆனா மாதம் அந்த கடைசி தேதிக்குள்ள இப்ப உங்களுக்குமே வந்து எனது வாழ்க்கை விளக்கம் 30ஆம் தேதிக்குள்ள நீங்க சப்மிட் பண்ணணும். இது கரெக்ட்டா பண்ணவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. பட் விஷயத்த வேலை பார்க்காம சோம்பேறித்தனமா நம்ம விட்டுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப, நிச்சயமா இது உங்களுக்கு ஒரு பிரஷரா இருக்கும். பட் வேற வழி இல்ல. நீங்க இது பண்ணிதான் ஆகணும். இந்த இப்ப வரைக்கும் எழுதி அனுப்பாதவங்க இந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிக்குள்ள அதிகபட்சம் உங்களுக்கு கிரேஸ் பீரியட் கொடுக்கணும்னா மே மாசம் 5ஆம் தேதிக்குள்ள அதிகபட்ச கிரேஸ் பீரியட். அதுக்கப்புறம் கண்டிப்பா உங்ககிட்ட இதை பத்தி கேட்க மாட்டாங்க, அதை எடுத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? ஏப்ரல் 30க்குள்ள ஒரு பாடலும் ஒரே ஒரு அசைன்மெண்ட் கட்டுரையும் நீங்க அனுப்புனீங்க போதுன்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கிறவங்க எல்லாம் நீங்க கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து இது ஒரு பஸ் பயணம் மாதிரிதான். டூருக்கு வந்து நம்ம தனியா போனா நம்ம சௌகரியத்துக்கு நின்றுட்டு போலாம், வேகமா போலாம். ஆனா இது ஒரு 50 பேர் சேர்ந்து போற பயணத்துல ஒரு சிலர் லேட் பண்றதால எல்லாருக்கும் லேட் ஆகுது. இனி அது வராம பாத்துக்கலாம். அதனால கொஞ்சம் அதிகமா எழுதினவங்க நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். அதே கவிய இல்ல அடுத்தடுத்த கவிகளை நீங்க நல்லா படிச்சு எழுதி பாருங்க. பட் இந்த வாரத்துக்கு 1 மட்டும் கணக்கு எடுத்துக்கலாம். 2, 3 எழுதி போட்டிருந்தீங்கன்னா விட்டுருங்க. சரி, உங்களுக்கு 2, 3 வாரத்துக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். நீங்க அடுத்தடுத்த பாடல் படிச்சுட்டு வாங்க. சரி, இந்த புத்தகம் படிக்கிறதுக்குமே என்ன பண்ணிருக்கோம்னா, இன்னைக்கு கூட ஒரு அம்மா அவங்க வந்து ஆடியோ பதிவு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் புக் வந்து எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க ஓரளவுக்கு. 2வது புத்தகம் வந்து ஆடியோ பதிவு வந்து நமக்கு 1ஆம் தேதியிலிருந்து கிடைக்கும். அந்த புத்தகம் ஒரு 200 பக்கம் இருக்குதுன்னா, டெய்லி ஒரு 20 பக்கம் டெய்லி ஒரு 20 பக்கம் படிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புத்தகத்தினோட எவ்வளவு பேஜஸ் பொறுத்து உங்களுக்கு படிச்சு ஆடியோ பதிவுல அனுப்பிச்சிருவாங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப அந்த ஆடியோ பதிவை போட்டு கேட்டுக்கணும். அவ்வளவுதான். சரிங்களா? அது படிக்கிற மாதிரி வருமான்னு கேட்டா படிக்கிற மாதிரி வராது. ஓப்பனா சொல்ல போனா புத்தகத்தை நீங்க கண்களால பார்த்து நீங்களே படிக்கிறதால இருக்கிற எஃபெக்ட்ல ஒரு 80% வந்து ஆடியோ பதிவுல கிடைக்கும். பட் என்னன்னா நமக்கு நிறைய டைம் இருக்கிறதால நீங்க ஆடியோ பதிவுல கேட்டீங்கன்னா 1க்கு 2 முறை நீங்க கேட்கலாம். ஃப்ரீயா எங்காவது டிராவல் பண்றீங்க, போறீங்க, வர்றீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு அது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். அதில் நீங்க கேட்டுட்டு கூட நான் என்ன சொல்றேன்னா டெய்லி ஒரு அரை பக்கம் எழுதுங்கன்னு சொல்றேன். அரை பக்கம்னா எத்தனைன்னா ஒரு 5 வரியில இருந்து 10 வரி வருதுன்னு வச்சுக்கோங்க. டெய்லி 1/2 மணி நேரம் ஆடியோ கேட்டு அதுல உங்களுக்கு என்ன புரிதல் இருக்குதோ அதை பற்றி ஒரு ஒரு 10 வரி மட்டும் எழுதுங்க. ஆனா டெய்லியும் பண்ணணும் இதைய. வேற வழி கிடையாது. சப்ஜெக்ட்ல நீங்க டெப்தா போகணும்னா இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு விஷயம். புத்தகம் படிக்கிற பழக்கம் வந்து ஆசிரியருக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பழக்கம். இப்ப டெய்லியும் 10 வரி எழுதுனீங்கன்னா 20 நாள் ஆடியோ கேட்டீங்கன்னா 20ஆம் தேதி உங்களுக்கு வந்து 10 பக்கம் கம்ப்ளீட் ஆயிரும். 2 நாளைக்கு ஒரு பக்கம்னு வச்சுக்கோங்க.
ஆனா இது சிறுக சிறுக செய்யணும். ஆனா நம்ம பண்ற ஒரு தப்பு என்னன்னா, சரிங்க கடைசியா பாத்துக்கலாங்க, கடைசியா பாத்துக்கலாங்க, சரிதானே? இப்படி விட்டு விட்டு கடைசியில முடியலைங்கிறப்போ டென்ஷன் ஆகி பிரஷர் ஆகி உட்காந்துருப்போம். அப்படி கிடையாது. அன்னன்னைக்கு வேலைய அன்னன்னைக்கு முடிக்கணும். சரிதாங்களா? மற்ற வேலை எல்லாமே நம்ம செஞ்சிடறோம். குடும்பத்துக்கான கடமை, நமக்கான செயல் எல்லாமே கண்டிப்பா உட்கார்ந்து செஞ்சிடறோம். பட் இது மட்டும் ஏன் செய்யறது இல்லைன்னா, நம்ம கொஞ்சம் திட்டமிடணும். எனக்கு தெரிஞ்சு எழுதுறதுக்கு அதிகபட்சம் 3 நிமிஷம் தான் ஆகுங்க. உங்களுக்கு மைண்ட்ல இருக்கிற விஷயத்த நீங்க எழுதணும்னா, நான் அடிக்கடி சொல்லி மினிமம் எக்ஸாம்ல எழுதுவேன். அப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு விஷயம் இருந்ததுன்னா, ஒரு 3 மணி உங்களுக்கு சொல்றதே 10 பக்கம். ஐயா வாழ்க வளமுடங்கய்யா. வாய்ஸ் வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுதுங்கய்யா. பண்ணிக்கோங்க, வேலை ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. ஐயா ஒரு வாரத்துக்கு ஒரு பாடல் படிக்கிறோம்னா, அந்த பாடலை 2 வரியா, ஒரு நாளைக்கு 2 வரி அப்படியே நீங்க மைண்ட்ல அசை போட்டே இருந்தீங்கன்னா, இது வந்து மிகப்பெரிய அளவுல உங்க லைஃபுக்கும் சேஞ்சஸ் கொடுக்கும். நான் ஏதோ சும்மா பேருக்காக ஒரு பாட்டை மனப்பாடம் பண்ணுங்க, சும்மா ஏதோ படிக்கணும்னு சொல்றதுக்காக படிங்கன்னு சொல்லல. நீங்க படிச்சு எழுதி பாருங்க. உங்களுக்கு எப்படி சேஞ்ச் வரும்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அது புரியும். அது இன்னைக்கு நான் புரியாது. நான் மறுபடியும் சொல்றேன். தவம் கூட நான் முதல்ல சொல்லுவேன். பஞ்சபூத நவர்தவம் எடுக்கலைன்னா நீங்க ஆசிரியர் ஆக முடியாதுன்னு சொல்லுவேன். அது பின்னாடி எப்படின்னு பிராக்டிஸ் கொடுப்பேன். பட் நிறைய பேர் என்னைய வந்து சொல்லுவாங்க, என்னங்கய்யா இந்த தவத்தை இத்தாச்சோட தவத்தை போய் எடுக்கணும்னு சொல்றீங்க. என்ன காரணம்னா, நிறைய பேரு இந்த இந்த ஆசிரியர் பணியில இருந்து 10 வருஷம் கூட இருக்கும். 10 வருஷம் ஆயிருக்கும். 20 வருஷம் ஆயிருக்கும். ஆனா பஞ்சபூத நவர்தவம் எடுக்க தெரியாது. இன்னைக்கு காலையில கூட ஒரு அம்மா கேட்டாங்க, புத்தகத்தை பார்த்து எடுக்கலாமா? புத்தகத்தை பார்த்து எடுக்கிறதுக்கு ஆசிரியர் புரியுதா இல்லைங்களா? அப்ப இது எல்லாம் உங்களுக்கு வந்து ட்ரெயின் அப் பண்ணணும். இதுக்கு பேர் வந்து ஆசிரியர் பயிற்சி. சரிதானுங்களா? அப்ப இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் அப் பண்றோம். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் அப் ஆகி வந்துருங்க. நம்ம சொல்றப்ப செய்யாம விட்டுட்டு அப்புறம் செஞ்சுக்கலாம்னு பெண்டிங் போட்டீங்கன்னா, உங்களுக்கு அது பர்டனா தான் மாறும், தலைவலியா மாறும். சரிதானுங்களா? அப்ப அதுல நீங்க ரொம்ப கவனமா இருங்க. டெய்லி இதுக்கு சிறிது நேரம் தயவு செஞ்சு ஒதுக்குங்க. எல்லாத்தையும் நான் இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, இந்த 12 to 1:30 அப்படிங்கிற 1:30 மணி நேரத்தை ஆசிரியர் பயிற்சிக்கு ரெகுலரா பிக்ஸ் பண்ணிருங்க. வகுப்பு இருக்கிற 3 நாள் எப்பவும் போல அட்டன் பண்ணுங்க. அந்த அன்னைக்கு அட்டன் பண்ணிட்டு சப்ஜெக்ட் கேட்டுட்டு போயிருங்க. அடுத்த ஒரு 3 நாள் இருக்கு இல்லையா? அந்த 3 நாள்ல இந்த பாட்டு பாடுறது, மனப்பாடம் பண்றது, ஆஹ் இது புக்கு படிக்கிறது, எழுதுறது எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. அந்த 1:30 மணி நேரத்தை அதுக்காக யூஸ் பண்ணுங்க. நாம என்ன நினைக்கிறோம்னா 3 நாள் மட்டும் முடிச்சுட்டு மிச்சம் 3 நாள் நம்மளோட மற்ற வேலைகளுக்குள்ள போயிடுறோம். இப்ப நீங்க 6 நாள் வகுப்பு இருக்கிறதா நீங்களா நினைச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிற 3 நாள் சண்டே கூட ஃப்ரீயா விட்டுருங்கன்ற. மிச்சம் இருக்கிற 3 நாள் பாடலுக்கும் அசைன்மெண்ட்டுக்கும் உட்காந்து அல்லது ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உருப்பட்ட நேரம் உங்களுக்கு மிச்சமாகும். இதெல்லாம் நீங்க திட்டமிட்டு பண்ணுனாதான் வந்து வெற்றி அடைய முடியுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நேத்துக்கு ஒரு ஆடியோ கேட்டேன். மைக் டைசன் இருக்காருல்ல, குத்துச்சண்டை வீரர், உலக சாம்பியன், அவரு வேர்ல்டு சாம்பியன் பல முறை. அவர் தோற்கடிக்க ஆளே இல்லைங்கிற அளவுக்கு இருந்த சாம்பியன். அவர் வேர்ல்டு சாம்பியன் வாங்கினதுக்கு அப்புறமே பிராக்டிஸ் வந்து காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு பண்ணுவாராம். ஒரு பத்திரிகை நிருபர் கேட்கிறாரு, நீங்க 4 மணிக்கு காலையில எந்திரிச்சு காலையில எந்திரிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டாரு. அப்ப அவரு சொன்னாரு, இல்ல நான் 4 மணிக்கு வந்து ரன்னிங் போயிட்டு இருப்பேன், அதுக்கு முன்னாடியே நான் எந்திரிச்சிருவேன் அப்படின்னு அவரோட பதில் சொல்றாரு. நீங்க ஒரு வேர்ல்டு சாம்பியன் ஆயிட்டீங்க, அப்புறம் எதுக்கு நீங்க இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னு கேட்டப்ப அவர் சொல்றாரு, நான் ஒரு வேர்ல்டு சாம்பியன், அதனாலதான் நான் ஹார்ட் ஒர்க் பண்றேங்கிறாரு. இந்த வார்த்தையை பாருங்க. நீங்க வேர்ல்டு சாம்பியன் ஆயிட்டீங்க, அப்புறம் எதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்கன்னா, நான் ஒரு வேர்ல்டு சாம்பியன், அதனால வந்து ஹார்ட் ஒர்க் பண்றேங்கிறாரு.
இதுக்குள்ள பெரிய அர்த்தம் இருக்கு. அதே போல எனக்கு எதிரியாக இருப்பவங்க எல்லாம் நைட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அதை இதையும் சாப்பிட்டுட்டு காலையில் நேரத்துல எந்திரிக்காம உடம்ப கவனிக்காம அசால்ட்டா இருக்காங்க. அவங்கள யாரா ஒருத்தர் 4 மணிக்கு எந்திரிச்சு பிராக்டிஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுன்னா நான் 2 மணிக்கே எந்திரிச்சு பிராக்டிஸ் பண்ணுவேன்னு சொல்றேன். அப்படி எனக்கு ஆப்போசிட்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் 2 மணிக்கு எந்திரிச்சு பிராக்டிஸ் பண்றாங்கன்னு சொன்னாங்கன்னா நான் தூங்காம கூட என்னோட உடற்பயிற்சி செய்வேன்னு சொல்றேன். அப்ப யாரும் செய்யாததை நாம் செய்யும் போதுதான் அதுக்கு பேரு சாதனையாக மாறும். புரியுதா இல்லைங்களா? 10ஓட 11 எல்லாரும் மாதிரி நாம இருக்கிறதுக்கு நாம சாதனை செய்ய முடியாது. சாதாரண மனுஷனா பிறந்து சாதாரணமா வாழ்ந்து நோய் செத்து போயிடும். நம்ம அதையும் கடந்து ஒரு சாதனை மனிதராக நம்ம மாறுற பட்டியல்ல நீங்களும் நானும் இருக்கிறோம்னா அதற்கான எஃபெக்ட நம்ம போட்டுதான் ஆகணும். சரியா? முயற்சி செய்துதான் ஆகணும். அப்பதான் விளைவு நம்ம அனுபவிக்க முடியும். சரிதானுங்களா? அப்போ நாம எல்லாம் அந்த லிஸ்ட்ல இருக்கிறோம்னு நீங்க புரிஞ்சு. சரி, அப்ப அந்த விதத்துல அசைன்மெண்ட் கண்டிப்பா நீங்க சப்மிட் பண்ணணும். பாடல் இந்த 28 நாளைக்கு ஒரு நாள் உங்களுக்கு டைம் இருக்கும். பாடல் எப்படி அனுப்புறது? ரொம்ப சிம்பிள். உங்களோட சித்தர் குரூப் இருக்கு இல்லையா, அந்த குரூப்ல உங்க பாடல் எழுதி அனுப்புறீங்கல்ல, மேல உங்க பேரு, உங்க போன் நம்பரு, உங்களோட விஐபி நம்பர் போட்டுட்டு அந்த பாடலை எழுதி அது உங்க செல்போன்ல போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருங்க. அவ்வளவுதான். இல்லாட்டி அந்த வாட்ஸ்அப் குரூப்லயே போனீங்கன்னா உள்ள கீழே போட்டோ எடுக்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன்ல போய் போட்டோ எடுத்தீங்கன்னா அப்படியே அனுப்பிச்சிடலாம். இது எப்படிங்கிறத உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைகிட்ட கேட்டீங்கன்னா அழகா சொல்லிடு. இந்த குரூப்ல இந்த போட்டோவை அனுப்பணுந்தாங்க அப்படின்னீங்கன்னா டக்குன்னு சொல்லி கொடுத்துரு. ஒரு முறை பாத்தீங்கன்னா பழகிக்கலாம். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்க இவ்வளவு தூரம் ஜூம் அட்டன் பண்ணி இவ்வளவு பிராக்டிஸ் பண்ற உங்களுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். ஈஸியா நீங்க கத்துக்கிட்டு அடுத்த லெவல் வந்துடலாம். இது எல்லாமே அறிவு தானே. அறிவை நீங்க வளர்த்திக்கிறீங்க, அவ்வளவுதான். டெக்னிக்கல் நாலேஜை இம்ப்ரூவ் பண்றீங்க. இது உங்களுக்கு நிச்சயமா நாளைக்கு ஃபியூச்சர்ல உங்களுக்கு நிச்சயமா பயன்படக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றோம். சரி, அதுக்கு அடுத்தது ஒண்ணு கவிகளுக்கு சொல்லிட்டேன். கவி 4 கவி ஒரு மாசத்திற்கு. ஒரு கவிக்கு 3 மார்க், நாமும் 12 மார்க் ஒரு மாசத்துக்கு. ஒரு அசைன்மெண்ட் எழுதுனீங்கன்னா ஒரு அசைன்மெண்ட்டுக்கு 12 மார்க். சரிங்களா? ஒரு அசைன்மெண்ட்டுக்கு 12 மார்க். அதுக்கு அடுத்தது அட்டண்டன்ஸ். இனிமேல் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கும் வகுப்பு. சரிதானுங்களா? ஸ்ட்ரிக்டா மீன்ஸ் நமக்கு அட்டண்டன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் ஆரம்பத்துல இருந்து நான் சொல்லிட்டே இருக்கிறேன். நிறைய பேர் அதை ஒபே பண்றாங்க. ஒரு சிலர் அதுல பெரிய ஒபே பண்றது மாதிரி எனக்கு தெரியல. பட் அட்டண்டன்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அட்டண்டன்ஸுக்கு ஒரு நாளுக்கு நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா 2 மார்க் உங்களுக்கு கொடுப்போம். 12 வகுப்பு ஒரு மாசத்துக்கு. ஒரு மாசத்துக்கு 12 வகுப்பு வர்றப்ப 24 மதிப்பெண்கள் உங்களுக்கு வருகை பதிவேட்டுக்காக அந்த மாசத்துக்கு வழங்கப்படும். சரிங்களா? 24 மார்க்ஸ் அதுக்காக வழங்குறோம். அதுக்கு அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட். இப்ப நிறைய பேர் ஆரம்பத்துல 12 மணிக்கு ரொம்ப ஷார்ப்பா வந்துட்டு இருந்தோம் நம்ம ஆரம்பத்துல. இப்போ எல்லாரும் வர்ற நேரம் ரொம்ப தள்ளி வர்றீங்க. அதனால அடுத்த வகுப்புல இருந்து 12 மணிக்கு சப்ஜெக்ட் இருக்கும். சப்ஜெக்ட் முடிச்சதுக்கு அப்புறம் மெடிடேஷன் இருக்கும். அதனால நீங்க 12 மணிக்கு வந்துதான் ஆகணும். வேற வழி இல்லை. சரிதானுங்களா? வந்துட்டீங்கன்னா நிச்சயமா நீங்க என்ன பண்ணிருவீங்க? அட்டன் பண்ணி தவம் பண்ணிடுவீங்க. அதனால டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நம்ம இங்க டைம் மேனேஜ்மெண்ட் உங்களால பிக்கப் பண்ண முடியலன்னா
கண்டிப்பா நம்ம எப்பவுமே டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பிக்கப் பண்ண முடியாம போயிடும். சரிங்களா? அதனால அதையும் வந்து கணக்கு எடுக்கிறோம். இந்த 12 மணி நிகழ்ச்சிக்கு நீங்க 12 மணிக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க், டெய்லி 1 மார்க் வந்து கொடுத்துருவோம். 12 நாளைக்கு 12 மதிப்பெண். இதெல்லாம் எப்படி சார் நீங்க கணக்கெடுப்பீங்கன்னா, உங்களுக்கு ஒரு லிங்க் ஒண்ணு அனுப்புவோம். டெய்லியுமே அந்த நம்மளோட காமன் பொதுவா இருக்கிற டெய்லி வந்து ஒரு லிங்க் வந்து அனுப்புவோம். அந்த லிங்க்ல வந்து நீங்க தற்சோதனை அப்படின்னு சொல்லி ஒரு படிவம் ஃபில்அப் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அந்த ஃபார்ம்ல வந்து இந்த எல்லா டீட்டெயிலையும் நாங்க கலெக்ட் பண்ணிக்குவோம். சரிங்களா? நீங்க வேற எந்த வேலையும் எக்ஸ்ட்ராவெல்லாம் செய்ய வேண்டாம். ஆனா டெய்லி அந்த தற்சோதனை ஃபார்ம கம்பல்சரி ஃபில்அப் பண்ணிரணும். அதுக்கு டெய்லி 1 மதிப்பெண். 30 மதிப்பெண் தற்சோதனை ஃபார்முக்கு மட்டும். 100 மதிப்பெண்ல. சரிங்களா? இது எல்லாத்தையுமே கிளியரா நான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து கூட நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகேவா? எதுக்கு எவ்வளோ மார்க் நம்ம போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத, உங்களுக்கு தெளிவா ஒரு ஃபோட்டோ எடுத்து வேணா நான் உங்களுக்கு அனுப்புறேன். அத நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். அட்டெண்டன்ஸ்க்கு 24 மார்க். டைம் மேனேஜ்மென்ட் டெய்லியும் 12 மணிக்கு முன்னாடி வந்திருந்தா தான் மார்க் போடணும் நீங்க. அதுவே உங்களுக்கு கேட்டிருப்பேன். நான் அதிலேயே உங்களுக்கு கேட்டிருப்பேன். 12 மணிக்கு முன்னாடி 11:59, 12ங்கிறப்ப ஷார்ப்பா வந்திருந்தீங்கன்னா, 1 மார்க் நீங்க வந்து கண்டிப்பா போட்டுக்கலாம். இல்ல அதுக்கு மேல வந்திருந்தீங்க அப்படின்னா, நிச்சயமா அந்த இடத்துல உங்களுக்கு 1 மார்க் கிடைக்காது. பரவாயில்ல, தப்பு கிடையாது. பட் நம்ம உண்மையா இருக்கிறது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல 100 மார்க் வாங்குறதால உலக சாதனைலாம் ஒண்ணும் இல்ல. உண்மையா இருக்கிறது தான் உலக சாதனை. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. பட் அதுக்காக பண்ணலையேங்கிற வருத்தமும் படக்கூடாது. பண்றதுக்கான முயற்சியும் பண்ணணும். சரி, இது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. சரிங்களா? சரி. ஆனா உண்மையா என்ன மார்க் வருதுன்னு பாருங்க. இந்த மாசம் 50 மார்க் வாங்குறீங்களா? பரவால்ல. ஓகே. வெரி குட். அடுத்த மாசம் 51 மார்க் வாங்கணும். அவ்வளவுதான் நம்ம இலக்கு. சரிங்களா? இந்த மாசம் 90 வாங்குறீங்களா? வெரி குட். அடுத்த மாசம் 89 வாங்கக்கூடாது. 91 வாங்கணும். அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு ட்ரை வந்து நீங்க வந்து பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் இதை முயற்சி பண்ணுங்க. இன்னொரு 4 மாதம் இந்த வகுப்பு வந்து இருக்கும். இல்லையா? அந்த 4 மாசத்துல நீங்க எந்த அளவுக்கு பிராக்டிஸ் நல்லா கொண்டு வர முடியுங்கிறத நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. சரி. அப்ப 24 மார்க் அட்டெண்டன்ஸ்க்கு, 12 மார்க் டைம் மேனேஜ்மென்ட்க்கு, அசைன்மென்ட்க்கு 12 மார்க்கு, கவி எழுதுறதுக்கு 12 மார்க்கு, அகத்தாய்வு ஃபார்ம் வந்து டெய்லியும் ஃபில் பண்ணணும். இதுல வந்து உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கிடையாது. டெய்லியும் அகத்தாய்வு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். அப்பதான் நீங்க என்ன பண்றீங்க, பண்ணலைங்கிறத எங்கனால வாட்ச் பண்ண முடியும். எதுல பண்ணாம இருக்கீங்களோ, அதுக்கு உங்களுக்கு வந்து கைடு பண்ண முடியும், சப்போர்ட் பண்ண முடியும். அதுல எல்லா டீட்டெயிலுமே கேட்டிருப்போம். அதுக்கு டெய்லி ஒரு 2 நிமிஷம் உட்காந்து, அந்த அகத்தாய்வு ஃபார்ம் வந்து தெளிவா பண்ணணும். அது எல்லாமே டிக் ஆப்ஷன் தான் வச்சிருப்போம். மேக்ஸிமம் வந்து உங்க பேரு, ஃபோன் நம்பர் மட்டும் டைப் பண்ணுவீங்க. விஐபி நம்பரோட. மற்றது எல்லாமே காலையில செய்தாமா? ஆம், இல்லை. இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. சரி. அடுத்தது ஸ்பீச் பேசுறீங்க இல்லையா? இந்த ஸ்பீச்சுக்கு வந்து 10 மார்க் உங்களுக்கு பண்ணியிருக்கோம். ஸ்பீச்சுக்கு வந்து 10 மார்க். அப்ப இது எல்லாத்தையும் மொத்தமா கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு மதிப்பெண் வரும்? 100 மதிப்பெண் வரும். அப்ப சரிதான் பாருங்க. இது ஆங்கிலத்துல போட்டுக்கிறோம். ஆமா, சத்தம் வருதா? தெரியலைங்களா? சவுண்ட் கொஞ்சம் ஐயா இது லோவா தான் இருக்கு. ஐயா கொஞ்சம் சவுண்ட் கம்மியா இருக்குங்க ஐயா. எப்ப இருந்துங்கம்மா சவுண்ட் கம்மியா இருக்கு? இப்பதாங்க ஐயா, இப்பதாங்க ஐயா. நீங்க அந்த ஏதோ இங்கிலீஷ்ல வருதுன்னு சொன்னீங்களே. அது ப்ளூடூத் கனெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 嗯。
இப்ப பாருங்கம்மா, இப்ப கிளியரா இருக்கா? இப்ப கிளியரா இருக்குங்கய்யா, நல்லா கேக்குதுங்கய்யா. ஓகேம்மா, ஓகேம்மா. ஓகேங்க. கார்ல இருக்கிறதுனால ப்ளூடூத் கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே. ஓகே. சரி. இப்ப இந்த போட்டோ ஏதாவது தெரியுதான்னு பாருங்க. தெரியுதுங்கய்யா. ஓகே, ஓகே. இத வந்து நான் உங்களுக்கு கிளியராவே எழுதி அனுப்புறேன். மந்த்லி மார்க்ஸ் ஃபார் ஐஏபி இறையாசிரியர் பயிற்சிக்கு 24 மார்க் அட்டெண்டன்ஸுக்கு 12 நாளுக்கு ஒரு நாளைக்கு 2 மார்க், 12 மார்க் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு 12 நாளைக்கு 1 மார்க்கு, ஒரு நாளைக்கு 1 மார்க்கு, 12 மணிக்கு முன்னாடி வந்திருந்தா தான் மார்க். அட்டெண்டன்ஸ் நீங்க வந்திருக்கிறீங்க, இன்னைக்கு வகுப்புல அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்கனாலே மார்க் குடுத்துருவோம். பட் டைம் மேனேஜ்மெண்ட் 12 மணிக்கு நீங்க ஷார்ப்பா வந்திருந்தா மட்டும் தான் மார்க் கிடைக்கும். இன்னொரு 12 மார்க் அசைன்மெண்ட், அதாவது இந்த புத்தகம் கருத்தியல் எழுதுறீங்க இல்லையா? அது மாசம் 30ஆம் தேதிக்குள்ள நீங்க அந்த குரூப்ல சென்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதுவுமே வந்து நீங்க எப்படி எழுதியிருக்கீங்க? நல்லா எழுதியிருக்கீங்களா? நல்லா எழுதலையா? அழகா எழுதியிருக்கீங்களா? அப்படி எல்லாம் பார்க்க போறதில்ல. ஜஸ்ட் எழுதியிருக்கீங்களா? 10 பக்கத்துக்கு எழுதியிருக்கீங்களான்னு மட்டும் தான் பார்க்க போறோம். இப்ப 2 மாசத்துக்கு அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க நுட்பமா எழுதியிருக்கீங்களா? அதெல்லாம் என்னங்கிறத அப்புறம் நான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிதானே? எக்ஸர்சைஸ் எப்படியோ ஒண்ணு பண்ணட்டும்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி தான். உங்களுக்கு புதுசா இருக்கும். அதனால ஸ்டார்ட் பண்ணுங்க. 2வது அதுல இருக்கிறத அப்படியே பார்த்து எழுதணும்னு இல்ல. அந்த புத்தகத்துல என்ன படிச்சுட்டு, உங்களுக்கு என்ன புரிதல் வருதோ அதை எழுதுங்கன்னு சொல்றேன். அதுதான் அசைன்மென்ட். கருத்தியல். உங்க கருத்துல என்ன வருதோ அதை நீங்க எழுதுங்கன்னு சொல்றேன். சாங் எழுதுறது 4 சாங் 3 மார்க். ஒவ்வொரு சாங்குக்கும் 12 மார்க். ஸ்பீச் நீங்க பேசுறது வந்து பேசினாலே 10 மார்க். இது எல்லாமே அட்டன் பண்ணாலே மார்க். புரியுதா? சில கொஸ்டின் சொல்லுவாங்கல்ல, இந்த கொஸ்டினை தொட்டாலே மார்க்டா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. இன்ட்ராஸ்பெக்ஷன்லயும் உள்ள போய் நீங்க வந்து 100% உடற்பயிற்சி பண்ணணும், 100% தியானம், 100% காயகல்பம் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லல. ஜஸ்ட் இன்ட்ராஸ்பெக்ஷன் ஃபார்மை நீங்க ப்ராப்பரா ஃபில்அப் பண்ணிட்டு வாங்க. அது ஒரு நாள் பண்ணிருங்க, பயிற்சி பண்ணாம விடுங்க. ஒரு மாசத்திற்கு இது ஃபுல்லா நீங்க ஜஸ்ட் பண்ணாலே மார்க் 100 மார்க் ஃபுல்லா கொடுத்துடலாம். இதை ப்ராப்பரா பண்ணியிருந்தீங்கன்னா போதும். அவ்வளவுதான். சரிங்களா? சரி. இது வந்து உங்களுக்கான அந்த மார்க் டீட்டெயில்ஸ்க்காக நம்ம வந்து சில தெளிவுகளை கொடுத்துருக்குறோம். இது உங்களுக்கு நல்ல ஒரு புரிதலா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தயவு செஞ்சு பயப்பட வேண்டாம். நம்மகிட்ட இருக்கிற வந்து பிரச்சனையே வந்து பாத்தீங்கன்னா பயம்தான். தெரியுதுங்களா? யாருன்னே தெரியாத ஒரு நபரை கல்யாணம் பண்ணி குழந்தைய பெத்து வளர்த்தி ஆளாக்கி இந்த சமுதாயத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதுக்கெல்லாம் நமக்கு பயம் வரல. பட் நமக்கு வந்து இந்த ஒரு சின்ன விஷயத்த பண்றதுக்கு இவ்வளவு பயம் வருது அப்படின்னா என்ன காரணம்னா, ஒண்ணும் இல்ல, நமக்கு பழக்கம் இல்லை. அதனால எதையுமே பயப்படுறதால வந்து சால்வ் பண்ண முடியாது. சரிங்களா? பயம் எல்லாவற்றுக்கும் தீர்வும் கிடையாது. சரிதானே? எதிர்த்து நின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஓடிருன்னு சொல்லுவாங்க இல்லையா? எதையுமே வந்து ஃபேஸ் பண்ணீங்கன்னா அது அது நம்மளை விட்டு ஓடிடும். நம்மளை பார்த்து அது பயப்படும்னு சொல்லுவாங்க. அதனால தைரியமா பண்ணுங்க. ஒரே லைஃப் தான். அந்த லைஃப நீங்க ஒரு எப்படி சொல்றது, ஒரு சவாலா எடுத்து அதை சக்சஸ் பண்ற அளவுக்கு அந்த லைஃப வந்து நம்ம வந்து கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். நிச்சயமா அது வந்து நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் குடுக்கும். சரி, சரி. ஆ ஓகே. இப்போ போதும். இந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அதனால தற்சோதனை ஃபார்ம் உங்களுக்கு புது டிசைன் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதே ஃபார்ம் லிங்க் தான். டெய்லியும் அனுப்புவோம். அதுல வந்து நீங்க தெளிவா இந்த விஷயத்த வந்து ஃபில்அப் பண்ணி அனுப்பிச்சீங்க. ஆம். மற்றபடி என்ன உங்களுக்கு சொல்லணும்னா, ஆ சரி போதும். இந்த அளவுக்கு உங்களுக்கு இன்னைக்கு தெளிவு தானே? இதுல ஏதாவது டவுட்டா இருந்தா நீங்க யார் வேணா இப்ப கூப்பிட்டு வந்து கேட்டுக்கோங்க. பட் எக்ஸ்கியூஸ் மட்டும் கேட்காதீங்க. ஐயா இந்த பாட்டு என்னால எழுத முடியாதுங்கய்யா. என்ன எனக்கு இந்த வந்து அசைன்மென்ட் எழுத முடியாதுங்கய்யா. அப்படின்னா நான் சொல்றேன், இப்படி நீங்க தவறா எடுத்துக்க கூடாது. நீங்க முயற்சி பண்ணுங்க. முடியலைன்னா விட்டுருங்க.
இந்த வருஷம் முடியல. இப்ப முடியல. இப்ப உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தருக்கு வந்து இப்பதான் குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையாலுமே கண்டிப்பா அவங்கனால வந்து அட்டெண்ட் பண்ண முடியாது. குழந்தை பிறந்த வீட்ல குழந்தைய பார்க்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஒரு சிலருக்கு முடியலாம். 100ல ஒருத்தர் 2 பேருக்கு வந்து அவங்களுக்கு வந்து எல்லா திறமையும் இருக்கும். இயற்கையில அப்படி சூழல் இருக்கும். அவங்களுக்கு முடியலாம். பட் நார்மலா ஒருத்தவங்களுக்கு வந்து முடியாது. சரிங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு 6 மாசத்துக்கு குழந்தைய கவனிக்கணும். அப்ப இறையாசிரியர் பயிற்சி முக்கியமா? குழந்தை முக்கியமா? நமக்கு குழந்தை தான் முக்கியம். அதனால குழந்தைய பாருங்க, கவனிங்க. இந்த இறையாசிரியர் பயிற்சி இன்னொரு 6 மாசத்துக்கு அப்புறம் இன்னொரு பயிற்சி வரும். அதுல சேர்ந்துக்கலாம். ஆனா அது வரைக்கும் இந்த ஸ்பீச் கேட்கறத வந்து விட்டுறாதீங்க. இந்த இறையாசிரியர் பயிற்சிக்குள்ள இருங்க. உங்கள யாரும் வெளியெல்லாம் போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த பாட்டு எழுதல, அசைன்மென்ட் எல்லாம் குடுக்கலன்னா, உங்கள அந்த சித்தர் குழுவுல இருந்து தான் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. சரி. ஏன்னா சித்தர் குழுன்னா நீங்க வந்து ஃபைனல் ஆசிரியருக்கு தீவிரமா தயாராகுறீங்கன்னு அர்த்தம். அது பண்ண முடியாதவங்க, நான் மறுபடியும் சொல்றேன், அதுலேருந்து நீக்கிட்டாங்கன்னு மன வருத்தப்படாதீங்க. சந்தோஷப்படணும் நீங்க. அப்பாடா பரவால்ல, நாம இருந்து நமக்கும் தொந்தரவு இல்லாம, அவங்களுக்கும் தொந்தரவு இல்லாம இருக்கிறோம். ஆனா நீங்க ஆசிரியர் பயிற்சி குரூப்ல தான் இருப்பீங்க. மெயின் குரூப்ல இருப்பீங்க. நீங்க வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்றதெல்லாம் யாரும் உங்கள வந்து வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. லைஃப் லாங் நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்றது பண்ணிட்டே இருக்கலாம். டச்லயே இருங்க. அடுத்த இன்னொரு 4 மாசத்துல புது ஆசிரியர் பயிற்சி வரும். அப்போ உங்க சூழல் மாறி இருந்ததுன்னா, அதுல சேர்ந்து, அதுல கன்டின்யூ பண்ணி வந்துருங்க. சரிதானுங்களா? ஆனா இதுல முடியாதவங்கிறவங்கள கண்டிப்பா ரிமூவ் பண்ணுவாங்க. நான் வந்து என்னால பேச முடியாது சார் அப்படின்னா, அப்ப நீங்க ஒரு அடுத்த பேட்ச்ல நீங்க சேர்ந்துக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் கவனமா பேசுறதுக்கு என்ன முயற்சி பண்ணணுமோ பண்ணுங்க. இதுல வந்து கண்டிப்பா மாசத்துக்கு ஒரு உரை பேசணும். 5 நிமிஷம் தான் சொல்றோம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், இதெல்லாம் வந்து இன்னைக்கு பார்க்கறதுக்கு உங்களுக்கு சிரமமா இருக்கும். ஆனா நாளைக்கு நீங்க ஒரு ஆசிரியர் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போறப்ப, ஆசிரியரா கூட இல்லைங்க. நீங்க பாருங்க, இந்த தகுதியெல்லாம் வளர்த்திட்டு பாருங்க. உங்களோட கான்ஃபிடன்ட் லெவலே வேற லெவல்ல இருக்கும். தன்னம்பிக்கையில நீங்க உயர்ந்த நிலையில இருப்பீங்க. உங்கள பத்தி தாழ்வு மனப்பான்மை இருக்காது. மத்தவங்க எல்லாம் உங்கள மதிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. உங்ககிட்ட வந்து ஐடியா கேட்கறக்கு ஆரம்பிப்பாங்க. அவ்வளவு விஷயம் இருக்குங்க. இதெல்லாம் நான் வந்து உங்ககிட்ட சொல்லல. சரிதானுங்களா? அப்ப இது வந்து உங்க வாழ்க்கையில பல விதங்கள்ல உங்களுக்கு வந்து ஏற்றத்தை, மாற்றத்தை குடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில தான் நீங்க பங்கெடுத்துருக்கீங்க. ம். அதனால நீங்க 10ஓட 11னா இல்லாம, நாம தனி சிறப்போட இருக்கணும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். அதனால மாற்று கருத்து இல்ல. ஆசிரியருக்கான அடிப்படை தகுதி, நீங்க மாசத்துக்கு ஒரு அசைன்மென்ட் குடுக்கணும். வாரத்துக்கு ஒரு பாடல் எழுதணும். மாசத்துக்கு ஒரு 5 நிமிஷமோ, அல்லது நீங்க விரும்புனா 10 நிமிஷம், 15 நிமிஷம் உரை சிந்தனை குடுக்கணும். வகுப்ப ப்ராப்பரா அட்டெண்ட் பண்ணணும். டைம் மேனேஜ்மென்ட்ட ஃபாலோ பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் எல்லா பயிற்சியும் விடாம செஞ்சுட்டு வரணும். இதெல்லாம் இந்த வகுப்புக்கு வந்து அடிப்படை தகுதி. இது இருந்தா தான் நீங்க ஆசிரியர் பயிற்சியில தொடர முடியும். இது இல்ல அப்படின்னா, நீங்க அந்த ஆசிரியர் குழுவுல சொல்லிருங்க. இந்த மாதிரி இந்த காரணத்துல எனக்கு வந்து இது வந்து பண்ண முடியல. நான் வந்து அடுத்த பேட்ச்ல சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிருங்க. உங்கள யாரும் ஒண்ணும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சித்தர் குழுவுல இருந்து மட்டும் ரிமூவ் பண்ணுவாங்க. மற்றபடி உங்களுக்கு குடுத்த விஐபி நம்பர்லாம் அப்படியே இருக்கும். எதுவுமே மாத்த மாட்டோம். நீங்க ஜஸ்ட் 6 மாசம் கேட்டு வாங்க. அப்புறம் அடுத்த பேட்ச்ல ஜாயின் பண்ணி எழுதுறது, படிக்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி. லாங்குவேஜ் பிரச்சனை இல்ல. எந்த லாங்குவேஜா இருந்தாலும் பரவாயில்லைன்னு ஒரு ஐடியா குடுத்துருக்குறோம். அதே போல இதுல எழுத படிக்க தெரியாதவங்க அப்புறம் எப்படிப்பா பண்ண முடியும் அப்படின்னா, எழுத படிக்க தெரியாதவங்க, நீங்க அந்த பாட்ட உங்க காதுல கேட்டு, நீங்க பாடி ஓரலா சொன்னீங்கன்னாவே உங்களுக்கு மார்க் போட்டுருவாங்க. அதே மாதிரி அந்த புக்க நீங்க ஓரலா அ சொன்னாலே போதும். ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம் அந்த புக்க பத்தி பேசுனீங்கன்னா கூட போதும். இது வந்து எழுத படிக்க தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன். அவங்களும் ஆசிரியர் ஆகணுங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா எழுத படிக்க தெரியாதவங்க எத்தனையோ பேர் நல்ல டேலண்டோட இருக்கிறாங்க. நம்மளுதுல மேக்ஸிமம் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா Zoom எடுத்து உள்ள வந்து அட்டெண்ட் பண்ணி எல்லாம் பேசுறீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா எழுத படிக்க ஓரளவுக்கு தெரியும். அப்படி இருந்தா கூட அவங்களுக்கும் வாய்ப்பு குடுக்கறது தான் நம்மளோட நோக்கம்னு நான் சொல்றேன். சரி. இதனால இதுல எந்த சிரமமா இருந்தாலும் நீங்க என்கிட்ட டவுட் வந்து நேரடியா கூப்பிட்டு என்னோட ஃபோன் நம்பர்ல கேளுங்க. சரியாங்களா? ஏன்னா ஆசிரியர்களுக்கு எனி டைம் நான் வந்து ஃபோன் பேசிருவேன். மிஸ் பண்ணாலும் நான் மறுபடியும் கூப்பிட்டு சாயங்காலத்துக்குள்ள பேசிருவேன். நீங்க போடுற Zoom ஐடி தான் என்னோட ஃபோன் நம்பர். 9944419909. Zoom ஐடி போடுறீங்களா ஒரு நம்பர். 99 444 199 09. அதுதான் என்னுடைய நம்பர்.
நீங்க எப்ப வேணா கூப்பிடுங்க. நான் ஃப்ரீயா இருந்தேன்னா எடுத்து பேசிருவேன். இல்லாட்டி உங்களுக்கு நானே கூப்பிட்டு பேசுவேன். உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கோங்க. அதனால இதெல்லாம் இருக்கும். இப்படி இருந்தா தான் நீங்க ஆசிரியர் வந்து ஓரளவுக்கு தரமா பண்ண முடியுங்கிறதுனால இத பண்ணியிருக்கிறோம். இதுல ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளுங்க பண்ணலாம். பட் இது கண்டிப்பா மாற்றத்துக்கு உட்பட்டது அல்ல. இந்த விஷயத்த நம்ம பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? சரி, ஓகே. மிக்க மகிழ்ச்சி. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். உங்கள வாழ்த்து நிறைவு செய்துடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஐயப்பாடுகள் இருந்தா நீங்க கேட்டு தெளிவு பெற்றுக்கலாம். அனைவரும் தியான நிலைக்கு வந்துருங்க. அனைவரும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்கு அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, சில முக்கிய அறிவிப்புகள் சொல்லிட்டு கேள்வி பதிலுக்கு போகலாம். உங்களுக்கு ஏதாவது தயவு செஞ்சு ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்டுருங்க. சரிங்களா? இந்த டவுட் எல்லாம் கேட்கலாமா சார்? இந்த டவுட் எல்லாம் ஒரு டவுட்டா சார்? அப்படியெல்லாம் கிடையாது. டவுட்னா டவுட் தான். அதாவது கேள்வி கேட்டோம்னா அன்னைக்கு மட்டும்தான் முட்டாள். சரிங்களா? அப்புறம் புத்திசாலி ஆயிரும். விடை தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அறிவாளி ஆயிரும். கேட்காம விட்டோம்னா வாழ்நாள் முழுக்க முட்டாளா இருப்போம்னு சொல்லுவோம். அது தேவையில்லை. ஏன்னா எல்லாத்துக்குமே கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. அதனால கேள்வியில எந்த இடத்துலயுமே தப்பு கிடையாது. சரிதானுங்களா? அதனால நீங்க உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேட்டுங்க.